வணக்கம். எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம் மட்டுமே. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளை தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான். முன்வைத்த காலை பின் வைக்காதே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையைச் செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. மனிதன் கணக்கு போட்டு 6 மாடி வீடு கட்டுகிறான். கடவுள் கணக்கு போட்டு 6 அடி நிலம் காட்டுகிறான். எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? நம்பிக்கையோடு எழுவோம். எல்லா தவறுகளும் ஒரு நாள் மறக்கவும் மன்னிக்கவும் கூடியதுதான். ஆனால் துரோகத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் கூடாது. எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என வாழ்ந்து பார். ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமில்லை. வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஏனெனில் கண்கள் உலகத்தை காட்டும், ஆனால் கண்ணீரோ உள்ளத்தை காட்டும். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பசிக்கும்போது கிடைக்காத உணவும் பதறியபோது உதவாத உறவும் தேவையில்லை. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.